நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த அவரை நாம் துதிக்க கர்த்தரதில் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்டு அவர் திரும்ப அவர் அமைதியா இருவிடல. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட பொருத்தனைகளை எல்லாம் ஏறெடுக்க முடியும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், தேவனுடைய ஆலயத்தில் ஊழியக்காரருக்கு வரதுக்கு முன்னாடி நான் முன்னாடி பண்ணிக்கணும், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஆரம்ப ஜெபம் பண்ணணும்னு சொன்னா நான் போய் நிற்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு வந்தா நான் பாடணும். அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் வாசி என்று சொன்னால் அதுக்கு நான் முதன்மையாக நிற்கணும். அது மாத்திரமல்ல, குடும்ப ஜெபம்னா என் குடும்பம் தான் முன்னாடி வந்து ஜெபிக்கணும். அப்படி ஒரு பொருத்தனை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்ன சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அவர் ஒரு நாளும் தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்வார், அவர் ஒருபோது நமக்கு தூரமானவர் அல்ல. பொருத்தனைகளை நாம் செலுத்தும் போது அதை நிறைவேற்றுவதாக நாம் காணப்பட வேண்டும்.